நிறைய பேர் அவங்க என்ன கேக்குறாங்கன்னு சாமி நாகரிகமாலான்னு மறந்துடுறாங்க. இந்த புராண கதைகள் அந்த பேர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆரியமாலான்னு சொல்லிட்டு. அம்மா ஆரியமாலா வரலீங்களா பண்றேன். நேத்து ஒரு பையனை வந்து அக்கா நீங்க தானே கோவை சாரலாம் அப்படின்னு கோவை மீரா. நாகரிகமாலா ஆண்டிக்காக என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு வந்து உலகத்திலேயே இல்லாத ஒரு ஜுவல்லரி கொண்டு வந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமை என் கூட ஊர்ல இருந்து வந்தாங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் இன்னைக்கு 3 நாள் மேல பல்லு விளக்கு கேளுங்க. நம்ம சிரிக்கிறீங்க. நாகரிகமாலா குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான டயலாக் அது. சொல்லுங்க. அது குழந்தை நட்சத்திரம். குழந்தை நட்சத்திரம். ஆமா. அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எதிர்பார்த்தீங்களா அதெல்லாம்? இந்த மாதிரி மக்கள் என்ன ஆதரவு? நிறைய பேர் அவங்க என்ன கேக்குறாங்கன்னு சாமி நாகரிகமாலான்னு மறந்துடுறாங்க. இந்த புராண கதைகள் அந்த பேர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆரியமாலான்னு சொல்லிட்டு. அம்மா ஆரியமாலா வரலீங்களா பண்றேன். நேத்து ஒரு பையனை வந்து அக்கா நீங்க தானே கோவை சாரலாம் அப்படின்னு கோவை மீரா. அது பார்த்து விட்டது இவதான். பொங்கல் வச்சிட்டு இருக்க சாமி, அடுப்ப ஊதி மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு. அடுப்பு வச்சுட்டு இருக்கேன். ஏய் கோவை சாரலாம் அவங்க தெரியுதானே? ஆமா இவங்கதான் அப்படின்னு. அக்கா நீங்களா கோவை சாரலாம் அப்படின்னா தங்க நான் கோவை மீராமா அவங்க இல்ல, அந்த அம்மா இடத்த நான் பிடிக்க முடியாது, அவங்க வேறவங்க. இவங்க அவங்கதான்டா, இவங்க கோவை மீரா வந்தா அப்படின்னா பக்கத்துல வந்து கல்லுக்கு எடுத்து கண்ணுல சொரிப்புலான்னு தான் பார்த்து ஓடி போயிட்டான் அந்த பக்கம். இவதான் அந்த வேலை. நீங்க தான் ஆரம்பிச்சு விட்டீங்களா? அந்த பையன் கேட்டது கோவை சாரலாம் தான் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி இல்ல அப்படின்னு எனக்கு எங்க ஆண்டிக்கு எங்க அத்தைக்கும் சிரிப்பு வந்துருச்சு. இவங்க யாருன்னு நினைச்சு சொல்லிட்டு திருப்பி காமிச்சோம். பார்க்காத மாதிரி திரும்பி நின்னாங்க. சரி இவங்க என்ன சொல்லி கலாய்க்கிட்ட அப்படின்ட்டு அந்த அம்மா பேரை சொன்ன பிள்ளைங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. உட்கார மாட்டேங்கிறாங்க. உட்காருங்க, கீழே உட்காருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாங்க தம்பி கோவிச்சுக்க மாட்டாங்க வாங்க. நாகரிகமாலா ஆண்டிக்காக என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? என்ன பண்ண போறீங்க? ஆண்டிக்காக நிறைய பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். அப்படி இல்ல, அவங்களுக்கு வந்து உலகத்திலேயே இல்லாத ஒரு ஜுவல்லரி கொண்டு வந்து அவங்க கழுத்துல போடணும். அப்படியாமா? உலகத்திலே இல்லாதுன்னா பாரு சாமி, நல்லா தூக்கு வேற கொண்டு போட்டுட்டு போவேன். நகை நகை தமிழ்ல சொல்லு சாமி. நகை என்ன நகை போடுற? ஏதோ ஒண்ணு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஆர்ம்ஸ் என்னது இது? பைசெப்ஸ். ஓகே. என்ன ஆர்ம்ஸ் தான்? ஆர்ம்ஸ் பைசெப்ஸ். சொல்லுங்கம்மா, நீங்க நாகரிகமாலாக்கு என்ன கொடுக்க போறீங்க? என்ன பண்ண போறீங்க? அதான் சாமி, அப்போ முதல்ல சொல்லிட்டேம்மா நான் அதை. அப்ப நீங்க உங்ககிட்ட கேட்டு முடிச்சது எது இருக்கு? நான் முடிச்சீங்க கலக்க போகுது நம்ம போலாமா? அப்ப அதுக்குள்ள போய் சாதிச்சவங்க எல்லாருமே சும்மா போக்கலையே. போய் பிளாட்ஃபார்மா கிடைக்காம நிறைய ஸ்டுடியோல ஏறி இறங்கி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கா. இன்னைக்கு மொபைல் மூலியமா நம்ம உலகத்துக்கே தெரிய வந்துட்டோம். அப்படிங்கும்போது கிடைக்கிற ஒரு விஷயங்களை நம்ம அதை கைப்பற்றி டக்குன்னு போயிடணும் அந்த இடத்துக்கு. அப்படிங்கும்போது கொஞ்சமா தன்னோட உடல்களை வருத்திக்கணும் சாமி. எந்த நேரம் பார்த்தாலும் கோயில் அன்னதானம் போட்டாலும் அங்க போய் உட்காந்துடுறான். வீட்டுங்கள்ல கல்யாண சோறு போட்டாலும் போயிடுறான். பெரிய சோத்த குறைக்கணும். நான் எப்பவுமே நான் பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்க மாட்டேன். பசிச்சா நான் போய் அன்னைக்கு கோயில் அன்னதானத்துல நிறைய பேர் வந்துட்டாங்க, போட்டோ எடுக்க வந்துட்டாங்க. நானும் ஆண்டி இப்படி சாப்பிட்டு வந்துடலாம். போட்டோன்னா உங்க ஃபேன்ஸ் வந்துட்டாங்களா? போட்டோ எடுக்க வந்துட்டாங்க. சரி நீ போட்டோ எடுத்து நீ வேணா போய் சாப்பிட்டு வாங்க போயிட்டு எனக்கு பசி இல்லை அப்படின்ட்டாங்க ஒரே பேச்சுல. நான் போய் சாப்பிட்டுதான் வந்தேன். கோயில் அன்னதானம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கோயில் அன்னதானம் சாப்பிடக்கூடாது நான் சொன்னேன் சாமி. எத்தனை தடவை சாப்பிடலாம்? ஒரு வேலை. அப்புறம் அன்னதானத்திலேயே சோத்த தின்னுக்கிட்டே சோறு வரைக்கும் கொஞ்சமா இருந்து கொஞ்சமா சாப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் தயிர் ரசம் இதெல்லாம் வச்சிருந்தேன். மோர் வச்சிருந்தாங்க. எப்படி அந்த குடும்பம் விளங்கும்னு பாரு. சாப்பாடு முடிஞ்சு போச்சு. வாய்ப்பெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும்னு சொல்ல வராங்க. சாப்பிட்டு தூங்கிடுறான். இப்ப நீங்க எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க? நான் வந்து 4 மணிக்கு வர சொன்னேன். நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? நீங்க வந்துட்டீங்க 4 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க. வேகமா சொல்லு சார். அப்ப 4 மணிக்கு கரெக்டா வந்துட்டீங்கம்மா. அந்த கரெக்டா சொன்ன மாதிரி வந்தேன். சொன்ன மாதிரி வந்துட்டீங்க. எத்தனை மணிக்கு வந்தா? வரவே இல்ல. சிகிர்தண்டாவை 3 பொட்டணத்தை வாங்கி குடிச்சுட்டு டப்பாவை குடிச்சு தொண்டை கட்டி போய் வாடிக்கிற அப்படின்னா வீட்டுல. இப்ப எப்படி பாரு சுடுதண்ணி வச்சு. இப்ப மட்டும் எப்படி பேச்சு வருது நாகரிகமாலாக்கு? நல்லா அங்க போண்டா வடை வச்சிருப்பாங்க, வாங்கி தின்ட்டு போலாம்னு. வேற எதுக்கு வந்தா? ராசா விட்டு கண்ணு குட்டி மாதிரி துள்ளி குச்சி வந்தா பத்தி போண்டாக்காக தான் வந்தீங்களா? சொல்றேன் சாப்பாடு ஏதாவது இருக்கும்னு நினைச்சுதான் வந்தேன். நீங்க வந்தாதான் நீங்க சொல்லுங்கம்மா. மைக் வச்சுக்கோங்க. வாயில போட்டு தண்ணி ஊத்திடாத. நீங்க வை. தின்பண்டத்துக்குன்னே பிறந்தவளுங்க தீனியை திங்கிறதுக்குன்னு. ஐய் சொருவு கொண்டா
இவங்க வந்து ரேஸ் என்கின்ற ரேஸ்மா அவங்க பேரு வந்து கற்காப்பள்ளின்னு சொல்லுவோம். இருடி அவள கிட்டவா ஏ சாமி மூக்கு அப்படி வச்சுட்டா சாமி எங்க மூச்சு காத்து புசு புசுன்னு வரும். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ரேஸ்மா. ரேஸ்மா. இந்த கதைக்குள்ள நான் கொஞ்ச நேரம் கேட்க சாமி அவங்கள கோவை மீரா ஃபேமிலிக்குள்ள நீங்க எப்படி வரணும்னு ஆசைப்பட்டீங்க? காமெடியா வரும். காமெடியா. நீங்க வந்து முதல்ல பேசின டயலாக் எதுமா? இருக்காத பின்ன சொல்றீங்க. இருக்காத பின்னீங்க சொல்றீங்க. இவங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. இப்போ இன்னைக்கு என்ன கிழமை சாமி? இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என் கூட ஊர்ல இருந்து வந்தாங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய். இன்னைக்கு 3 நாள் மேல பல்லு விளக்கு கேளுங்க. பசிக்குமாமா. நைட்டு குளிக்க போகும்போது பல்லு பாரு சாமி. இந்த பெப்சில் கோல்கேட் விளம்பரத்துக்குலாம் யாராவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சாமி தங்கம். இதை விட ஒரு கூத்து சாமி. 2 பேர் வந்து நாங்க ராமநாதபுரத்துல இருந்து மதுரை பக்கத்துல ராம்நாடுல இருந்து வந்தவங்க வந்து அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணவே வந்திருக்காங்க. இவளோட பல்லு வந்து காட்டுமா இத வந்து நீங்க வந்து மைய வச்சுட்டு இருக்கீங்களா? ரியலாவே உங்க பல்லு இப்படி இருக்குதான்? ஏமா இதை வீடியோ கால்ல கேட்டா கூட நாங்க சொல்லியிருக்கோம். இம்புட்டு இடுப்பு வலி போக இம்புட்டு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கு சாமின்ட்டு எல்லா பல்லு பாக்கிறதுக்கோசம் வந்திருக்காங்க. ஓ இருக்காத பின்னோட ஃபேன்ஸ் ஒரு வீடியோ முழுக்க இருக்காத பின்ன பேசுறீங்க இதேதான் சாமி. சொல்லி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. நாகரிக மாலா கேட்டவங்க அடுத்து வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து யாரு இவங்க? அவங்க பேர் வந்து ரியானா. ஆமா. அவங்க கிட்ட நீங்க ஒரு வீட்டு வேலை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. ஓ பர்ஃபெக்டா பண்ணிருவாங்க. அதே மாதிரி எங்க கிளம்பி போகணும்னாலும் வேகமா கிளம்பிடுவாங்க. சமைக்கணும் சாமி அப்படின்னாலும் சமைச்சிருவாங்க. மற்றபடி எங்காவது போகணும் வரணும் யாராவது தான தர்மம் வந்து கேட்டாலுமே எடுத்து கொடுத்துருவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கிளம்பி வரும்போது அவ புடவை கட்ட மாட்டான். அடுத்தவங்க புடவை தூக்கிட்டு வந்துடும். சமைக்கும் போது யாரு இருந்தாலும் காசு எடுத்து சமைச்சிடுறது. நான் என்னங்கன்னா உங்களுக்கு கொடுத்த வேலையை நீ செய்யணும். கிளம்பி இப்ப கூட பாருங்க அவ சிலையை கட்டிட்டு வரல. வீட்டை போனது அடி உள்ள போகுது. யாராவது அயன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வீடு இருந்தாலும் சாவி யதார்த்தமா வைக்கிறோம். அது யதார்த்தமா இருக்கிறது பதார்த்தமா போட்டு வந்துடக்கூடாது இல்ல. அந்த மாதிரி வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் எல்லாருக்கு முன்னாடி நல்ல பழக்கம் சொல்லி இருக்கீங்க சாமி. இதெல்லாம் வந்து தங்கம் இந்த குடும்பத்தை சேர்க்கறது பெரிய கஷ்டப்பட்டு தங்கம். என்ன இப்போ அவ பேசுறத வந்து நீங்க என்கிட்ட மறைக்கலாம். அங்க உங்க கண்ணுல இருக்க கருப்பு முடி அவளோட சைகை என்கிட்ட காமிக்குது. மாட்டிக்கிட்ட அதுதான் நான் என்ன தப்பு தம்மாலும் மாட்டிக்குவேன். ஆனா இது ஒரு உண்மையான விஷயம் சொல்லியே அவங்க என் பிள்ளைங்க எனக்கு தெரியாம தப்புக்கு பண்ணிருவாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு வரவங்க அந்த நியூஸ் எனக்கு வந்துடும். அப்ப நான் கேட்பேன். அப்ப சொல்லிடுவாங்க வீட்டுல போய் சொல்லிடுறாண்டி. அவங்களே ஒத்துப்பாங்க. எப்படி சொல்லிடுவேன். ஏன்னா அது வந்து 4 பேர் சேர்ந்து காத்து வாக்குல வந்து காத்து கூட முன்னாடி வந்து பார்த்து கூட மெதுவா போயிட்டாங்க. விஷயம் சீக்கிரம் வந்து சேர்ந்து அதுலயே நான் மாட்டிக்குவேன். இதனால நிறைய டைம் மாட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளே உண்மையை உடச்சு சொல்லிட்டா எதுக்கு தெரியும். சூப்பர்மா. இவ்வளவு பேர் நீங்க சிரிக்க வச்சிட்டு இருக்கீங்க. மக்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்றோமோ இந்த தருணத்துல எடுத்து நீங்க பேசலாம். எங்களோட உறவுகள் வந்து எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. நானா இருக்கட்டும், என்னோட மீடியாவில் வரக்குள்ள அத்தனை மெம்பர்ஸ் நாகரிகமாலா, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாந்தி, சுமதி, அமுதாம்மா, செல்லக்கிளியம்மா, பவளக்குடியம்மா, நிறைய கதாபாத்திரத்தில் இருக்க குடும்பத்தவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுல பவளக்குடி, செல்லக்கிளி, லட்சுமி அம்மா, நம்ம ஜெயம்மா, நம்ம குடும்பத்துல இருக்க அத்தனை பேருமே இப்போ ஒரு வீடியோ பார்த்தோம்னா ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு விட்டுறாங்க தங்க. ஆனா நம்மளோட பார்க்கக்கூடிய உறவுகளாமா அந்த வீடியோ சூப்பரா இருந்துச்சுமா. அது அந்த இடத்துல நீங்க சிரிச்சுங்க பாருங்க. ஜெயம்மா பண்ணாங்க பாருங்க டயலாக். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆணித்தனமா சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். இந்த உறவுகளை நாங்க எப்படி மறக்க முடியுமா தங்கோ? அதனால சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு ஆதரவு கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு திருநங்கைகளும் இப்போ வீடியோ பார்த்துட்டு அவங்க இப்போ யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தங்கம். அந்த மாதிரி ஏளனம் பேசாம எங்களெல்லாம் எப்படி வளர்த்து நல்லா எடுத்து கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி திறமை உள்ள அத்தனை பேர்த்தையும் நீங்க திருநங்கைகள் மட்டும் இல்ல அதே மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்களோ தங்கம், அதுக்கு பேட்டி எடுக்க வந்தா நான் போய் கொடுப்பேன். அப்ப நிறைய பேர் என்னமா இதுக்குள்ள கொடுக்குறீங்க அப்படின்னு. நான் வரும்போது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட வந்தேன் இல்ல தங்கம். அதனால வர்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு முன்னேறி போகணும்னு வரவங்களுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டீங்கன்னா போதும். அவங்களோட பாதைகளை தேடி அவங்க வந்துருவாங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அதை தாண்டி நம்மளோட சேனல் பேர் செய்திமலர் சேனல்ல இருக்கக்கூடிய அதுக்கு இப்போ முகம் தெரியற மாதிரி உட்கார்ந்துருக்க என் கூட பேட்டி எடுத்துருக்க என்னோட அன்புக்குள்ள ராகுல் தாண்டி முகம் தெரியாம கேமராவுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் நம்ம செய்திமலர் தானமா செய்திமலர் டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோட மன கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போடு நீங்க எல்லாரும் 100 வருஷம் நல்லபடியா இருக்கும். நான் மதுரை கழிக்க வேண்டிக்கிறேமா.
சூப்பர், நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச்.